நமச்சிவாய வாழ்க. எல்லா உயிர்களும் நவக்கிரக லிங்கேஸ்வரர் பெருமானின் கருணை பெற்று இன்புற்று வாழ்க. திருச்சிற்றம்பலம் சிவனடியார்கள் உழவார திருப்பணி குழு அடியார்களின் உன்னதமான உழவார திருப்பணியின் தொடர்ச்சியில் 19/4/2026 ஞாயிற்றுக்கிழமை நாமக்கல் சேந்தமங்கலம் சாலையில் அமைந்துள்ள மின்மயானம் அருகில் அமைந்துள்ள இடுகாட்டில் அமர்ந்து அருள் பாலித்து கொண்டிருக்கும் 100 ஆண்டுகள் பழமையான சிவாலயம் நவக்கிரக லிங்கேஸ்வரர் பெருமானின் சிவாலயத்தில் உழவார திருப்பணி செய்வதற்கு அந்த ஆலயம் தினமும் அடியார்கள் வந்து வழிபட வேண்டும் என்பதற்காக அற்புதமாக சுத்தம் செய்து வர்ணம் பூசி கொடுக்கப்பட்டது. சின்ன சின்ன சேதங்கள் இருந்ததை மணல் சிமெண்ட் வாங்கி நமது அடியார்கள் சரி செய்து அற்புதமாக அதற்கு வர்ணம் பூசி கொடுத்து சிறப்பு உழவாரமாக செய்து கொடுத்தார்கள் நமது அடியார் பெருமக்கள். திருச்சிற்றம்பலம் சிவனடியார்கள் உழவார திருப்பணி குழு நாமக்கல் மாவட்ட அடியார்களின் மாதாந்திர உழவாரம் 2வது ஞாயிற்றுக்கிழமை அற்புதமாக நடந்து கொண்டிருக்கிறது. இது சிறப்பு உழவாரமாக மாதம் ஒரு ஆலயம் பணி செய்து கொண்டிருக்கிறோம். அந்த சிறப்பு உழவாரத்தின் காலை 9 மணிக்கு ஆரம்பித்த உழவார திருப்பணி மதியம் 2 மணிக்கு அற்புதமாக நிறைவுற்றது. பெருமானின் பெரும் கருணையோடு அங்கே இருந்த தேவையற்ற முற்செடிகளை அகற்றி தின வழிபாடு, சோமவார வழிபாடு, பிரதோஷ வழிபாடு, மாதாந்திர பௌர்ணமி வழிபாட்டிற்கு இந்த ஆலயத்திற்கு அடியார் பெருமக்கள் பெருமளவில் வருகை தந்து இந்த ஆலயத்தின் வளர்ச்சிக்கு பெரும் உதவியாக இறைவனின் கருணையோடு அடியார்கள் வருகை புரிய வேண்டும். அங்கே அமர்ந்து அருள்பாலித்து கொண்டிருக்கும் பெருமானிற்கு ஆடை, மாலை மற்றும் அபிடேகத்திற்கு தேவையான பொருட்கள் எல்லாம் வாங்கி கொடுத்து தொடர்ந்து இந்த ஆலயம் தினமும் அடியார்கள் வந்து வழிபாடு செய்வதற்கு ஏதுவாக அமைந்திட அடியார் பெருமக்கள் பெருமளவில் தினமும் வருகை தர வேண்டுமாய் அந்த ஆலயத்தில் பணிபுரிந்து கொண்டிருக்கும் அடியார் அவர்கள் கேட்டுக்கொண்டார்கள். அதற்காக இந்த தூய்மை பணி அற்புதமாக நடைபெற்று அருமையாக ஆலயத்திற்கு வர்ணம் பூசி கொடுக்கப்பட்டது. சின்ன இடமாக இருந்தாலும் மன நிறைவான உழவார திருப்பணி என்று அடியார்கள் சொல்லிக்கொண்டே இந்த பணியினை அற்புதமாக செய்து கொடுத்தார்கள். அடியார்களின் இந்த அர்ப்பணிப்பு உணர்வோடு செய்யக்கூடிய இந்த உழவார திருப்பணிக்கு பெருமானின் பெரும் கருணை முன்னின்று அருள் செய்தது. திருச்சிற்றம்பலம் அறக்கட்டளை நாமக்கல் அடியார்கள் சார்பில் நடைபெற்ற 19/4/2026 ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்ற அற்புதமான உழவார திருப்பணியில் கலந்து கொண்டு நவக்கிரக லிங்கேஸ்வர பெருமானின் அருளை பெற்று சென்ற அத்துணை அடியார்களின் பொன்னார் திருவடிகளையும் நடராச பெருமானின் திருவடிகளாக நினைந்து பணிந்து வேண்டுகிறோம். இதுபோன்ற சிறப்பு உழவாரங்களில் கலந்து கொள்வதற்கு அடியார் பெருமக்கள் முன்னதாகவே தங்கள் பெயர்களை பதிவு செய்து கொண்டால் சிறப்பு உழவாரங்களுக்கு ஆலயங்களிலிருந்து கேட்கும் பொழுது அடியார்களை தொடர்பு கொண்டு கேட்பதற்கு திருக்கூட்டத்திற்கு வசதியாக இருக்கும். நிறைய அடியார்கள் தங்களின் பெயர்களை பதிவு செய்து கொள்கிறார்கள். சிறப்பு உழவாரம் இருக்கின்றது வாருங்கள் என்று அழைத்தால் வர மறுத்து விடுகிறார்கள். மாதாந்திர உழவாரத்திற்கு எவ்வாறு முக்கியத்துவம் கொடுக்கிறோமோ அதுபோன்று மாதத்தில் ஒரு சிறப்பு உழவாரம் செய்து கொடுத்து மாதம் 2 ஆலயங்கள் திருச்சிற்றம்பலம் சிவனடியார்கள் உழவார திருப்பணிக்குழு சார்பாக உழவார திருப்பணி செய்யப்படுகிறது என்பதை நாம் அதிகாரப்பூர்வமாக பணியின் மூலம் காண்பிக்க வேண்டும் இறைவனின் பெரும் கருணையோடு. அருமையாக உழவார திருப்பணி நிறைவுக்கு வந்துவிட்டது. அந்த இடமே அற்புதமாக வழிபாட்டிற்கு தகுந்த இடமாக சுத்தம் செய்து கொடுத்து விட்டார்கள் நமது அடியார்கள். அந்த அற்புத காட்சியினை இப்பொழுது உங்களுக்கு இந்த காணொளியில் காட்டியிருக்கிறோம். வர்ணம் பூசியவுடன் புது பொலிவுடன் ஆலயம்
பிரகாசிக்கிறது. இறைவனின் அருளை பெற விரும்பும் அடியார்கள் நாமக்கல் சேந்தமங்கலம் சாலை இடுகாட்டில் அமைந்துள்ள நவக்கிரக லிங்கேஸ்வரர் பெருமானிற்கு தேவையான ஆடை, மாலை மற்றும் அபிடேக பொருட்கள் வாங்கி கொடுத்து பெருமானின் பெரும் கருணை பெற்று சிவானந்த பெருவாழ்வு பெற வேண்டுமாய் உங்களை அழைத்து மகிழ்கின்றோம். திருச்சிற்றம்பலம் சிவனடியார்கள் உழவார திருப்பணிக்குழு, நாமக்கல் மாவட்டம். உழவாரம் செய்வோம், ஆலயம் காப்போம். உழவாரம் செய்வோம், ஆலயம் காப்போம். உழவாரம் செய்வோம், ஆலயம் காப்போம் என்ற ஒற்றை சொல்லுக்கு திருச்சிற்றம்பலம் அறக்கட்டளை அடியார்கள் எந்நாளும் பணி செய்து கிடப்பார்கள். அடியார்களின் பெரும் கடன் பணி செய்து கிடப்பது. திருச்சிற்றம்பலம்.